ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. ஒரு 5 நாள் 10 நாள் இது டைம் எடுத்துக்கும், மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆகுறதுக்கு போச்சு. இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான், மேலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு முறியுமோ என நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினரிலிருந்து ஒரு நடுவரையும் மனைவியின் உறவினரிலிருந்து ஒரு மற்றொரு நடுவரையும் நியமிங்கள். இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான், அந்த 3 கேஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஊத்திக்கிச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகல, அடிச்சாலும் அப்படியே தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா நிக்குது, இதுதான் அப்படின்னு நிக்குது. இப்போ என்ன பண்றது? இப்போ 2 பேரும் பேசாமலே இருக்காங்க, எத்தனை நாள் ஓடுறது? இதுல யாரும் இறங்கி யார் வர்றதுங்கிறது தான் பிரச்சனை. நான் விட்டு வரங்களா அவன் வர்றதா, இது இப்படியே இழுத்துட்டு இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் அல்ல என்ன சொல்றான், ஒரு ஃபேமிலியா என்டர் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கணவனின் உறவினரிலிருந்து ஒரு நடுவர், மனைவியுடைய உறவினரிலிருந்து ஒரு நடுவர். இது யார் இருக்கணும்? ஆண்கள் தான் இருக்கணும். இந்த நடுவர் யார் இருக்கணும்? ஆண். அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 2 நடுவர்கள் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு, நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ற, நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ற அப்படின்னு பார்த்துட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது, இதுல யார் மேல தப்பு இருக்குங்கிறது, யார் யார் எதை திருத்திக்கணுங்கிறத அட்வைஸ் பண்ணும். நீ பண்ணதுல இது சரி, இது தப்பு, நீ பண்ணதுல இது சரி, இது தப்பு, இப்போ இது காம்ப்ரமைஸா போய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆமாங்க நான் காம்ப்ரமைஸா போய்க்கிறேன் அப்படின்னா சேர்த்து வச்சிடணும். இல்லைங்க இவரோட நான் வாழவே முடியாது அப்படின்னா பிரிச்சு வச்சிடும். இந்த நடுவர் வந்து தன்னுடைய அந்த முடிவை வந்து திணிக்க கூடாது. அதான் சேர்ந்து வாழுங்கிறேன் அப்புறம் எடுத்துட்டு போய் அடிச்சு கொண்டுட்டானா அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். அந்த வேணாங்கிறான், அப்புறம் அந்த இடத்துல வந்து சேர்த்து வச்சாலாம் நல்லவங்க, பிரிச்சு வச்சா கேட்டவங்க, இப்படிலாம் பாஸ் கூடாது. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு கேஸ்லையும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி பயந்தீங்கன்னா கணவர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் இப்படியும் போடுங்க, அவ்விருவரும் உறவை சீர்படுத்த நாடினால் அல்லாஹ்வும் அவ்விருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க சால்வுக்கு வந்தீங்கன்னா நானும் உள்ளங்களை மாற்றுவேன், நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த பிரச்சனை சொல்யூஷன் வர்றதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றபடி நம்ம அந்த ரூட்ல போகும்போது அல்லாஹ் வந்து நமக்கு என்ன பண்ணுவான், ஒரு உதவி செய்வான் அப்படிங்கிறத சொல்றான். இப்போ இந்த இடத்துல இப்போ குடும்ப விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரியா? இப்போ அடுத்தது வந்து அல்லாஹ் இங்க இருந்து வேற பயான் ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து வேற அட்வைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன எல்லாம் மறுபடியும் பேசுறேன் அப்படின்னா, அந்த பனி இஸ்ராயல்கள் பக்ரால வந்து 83வது அத்தியாயத்தில் ஒரு வாக்குறுதி வாங்கினதா எல்லாம் எழுதியிருப்பான். அந்த வாசனம் இப்போ இங்க ரிப்பீட் ஆகுது. இங்க வந்து யாருக்கு ஆகுது? முஸ்லீம்களுக்கு ஆகுது. ஏன்னா அவங்கள பார்த்து, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், அது யூதர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம், அது கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம், உங்களுக்கே இறங்கின வசனம் இங்க இருக்கு, இது 4வது அத்தியாயத்தில் இந்த இடத்துல இருக்கு. மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்பர் 1, அவனோடு எதையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். இது ஆர்டர் நம்பர் 2. மேலும் உறவினர்கள் ஆர்டர் நம்பர் 3, அனாதைகள் ஆர்டர் நம்பர் 4, வறியவர்கள் ஆர்டர் நம்பர் 5 ஆகியோருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினரான அண்டை வீட்டார் ஆர்டர் நம்பர் 6, அந்நியரான அண்டை வீட்டார், அதாவது சொந்தத்தில் இருக்கிற பக்கத்து வீடு, அது இல்லாமல் சொந்தம் யாருன்னு தெரியாத பக்கத்து வீடு, பக்கத்தில் இருக்கும் நண்பர், வேலை செய்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க இவங்க, மற்றும் வழிப்போக்கர், ட்ரெயினில் சந்திச்சுவீங்க, பஸ்ஸில் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுவீங்க, அவர்கள் உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ இஸ்லாம் எவ்வளோ தூரம் மனிதாபிமானத்தை பேசுது பாருங்க. இங்கே டிராவல் பண்ணுறவங்க கூட இணக்கமாக நடந்துக்குங்கிறோம். நீங்கள் நம்மால் என்ன பண்ணுவான், ஒரு கட்சி போட்டு பஸ்ஸில் ஒரே சண்டை, அந்த சீட்டு நான் தான் போட்டேன்பா. சில பேர் என்ன போட்ட இடத்துல இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான், அவன் போட்ட கர்ச்சிப் எடுத்து மேலே போட்டுட்டு உட்காந்துக்குவான். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் ஏறிட்டான். அவன் என்ன பண்ணுவான், கர்ச்சி போட்ட தைரியத்தில் அவன் கொஞ்சம் ஸ்லோவாக வருவான். வந்து பார்த்தா நான் இங்கே ஒரு கர்ச்சி போட்டிருந்தேன், அவன் இல்லைன்றான். நம்மளே ஏன் முஸ்லீமே இல்லைங்க கர்ச்சிப் இல்லை அப்படின்னா, அவனுக்கு கர்ச்சிப்பும் போச்சு சீட்டும் போச்சு. என்ன அது தூக்கி மேலே போடுறான். இந்த கூத்தெல்லாம் நடக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களுடைய உரிமை கூட பறிச்சிடக்கூடாது. யாருக்கு என்ன சீட் நம்பர் இருக்கோ அந்த சீட் நம்பரில் தான் உட்காரணும். அதே அவங்க கேட்குறாங்க, மேல் பர்த்து எனக்கு இருக்குது, நான் லேடிஸு, கீழ் பர்த்து எனக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்கணும். இது கடமை. அல்லாஹ் வந்து இதெல்லாம் வந்து கேள்வி விசாரிப்பான். எப்போவுமே ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவன் மென்மையான மனசு கொண்ட, மென்மையான சுபாவம் கொண்டவனாக தான் இருக்கும். புரியுதா? அதில் வந்து இந்த சுயநலம் இருக்கக்கூடாது, சரியா?
இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இந்த வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான், நேசிக்கிறது இல்லை. இவங்க சில அப்படியே அந்த ராயல் ஃபேமிலிஸ் அப்படியே அப்படியே இப்படின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க எல்லாம் சொல்றான். அப்ப அடுத்த ஒரு உபதேசம் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் தாமும் உலோபிகளாக இருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் புரியுமாறு ஏவுவார்கள். இது ஒரு கேட்டகரி. இது என்ன உலோபித்தனம்னு என்னன்னு தெரியுமா? கஞ்சத்தனம், பிச்சைக்காரத்தனம், கஞ்சத்தனம்டா, செலவு பண்ணாமல் இருக்குது, அது பேர் தான் உலோபித்தனம்ங்கிறது. ஏன்னா இந்த தமிழ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால பல்ல என்ன சொல்றான், சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, மற்ற மக்களையும் என்ன பண்றாங்க, அவங்களையும் செலவு பண்றவங்களையும் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த பெருமை அடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கஞ்சர்களாக இருப்பாங்க. இந்த பந்தா பண்றவங்க இருப்பான் பாரு, இந்த பெரிய ஃபேமிலி, நாங்களாம் ஒரு நாங்களாம் ராயல் ஃபேமிலி அப்படிமா. இப்போ அவனுக்கு ராயல் ஃபேமிலி, அவனுக்கு மதிப்பே என்னன்னா அவன் இருக்கிற காசுனால தான் மதிக்கிறேன். இவன் பாட்டுக்கு வாரி வள்ளல் மாதிரி கொடுத்துட்டான்னு காசு கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போச்சுன்னா இவனுக்கு மரியாதை கிடைக்குமா? கிடைக்காதுன்னு இவன் நம்புறான். கொடுத்தா கரைஞ்சிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், கொடுக்கவே மாட்டான், வச்சுக்கிட்டே இருப்பான். நட்போடு இருக்கட்டும், பண விஷயத்தில் வாங்கக்கூடாது. அதை நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார்ல, கடன் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு அப்படின்னு, அந்த பாஷா படத்தில். இது சரியான டைலாக் அப்படின்னு. கடன் கேட்டால் கொடுக்கணும், தேவைப்பட்ட நாமளும் கடன் வாங்கணும். அப்போ தராமல் இருக்கிறது வந்து பெரிய ஒரு நற்செயல் கிடையாது. இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பெருமை அடிக்காதீங்க, அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன, இவன் ஏன் அடுத்தவங்களையும் கஞ்சத்தனம் பண்ண சொல்கிறான் அப்படின்னா, ஏன்னா ஊரில் இவன் மட்டும் கஞ்சனா இருந்தால் ஊர் இவனை காரி துப்பும். இவன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தானா துப்பாது இல்லை, புரியுதா இல்லையா? அது இவனே ஜென்ரேட் பண்ணுவான். செலவு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ப்ராப்ளம் வருது, ஒரு லாக்டவுன் வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில்? அதுக்காக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். மற்றபடிலாம் நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்களும் சேவ் பண்ணுங்க, ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க, கோல்டு வாங்கி காயின் வாங்கி போடுங்க, பொட்டப்புள்ள வச்சிருக்கீங்க, அதுங்க இதுங்கம்மா. பல அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறாங்க, அது போய் நீங்கள் டக்குன்னு சொல்லி இது பண்ணி இவன் கஞ்ச பேருன்னு வாங்கிடக்கூடாதுங்கிறதா ஊரில் ஒரு 10 கஞ்சனை இவன் உருவாக்குவான். என்ன, அப்போதான் இவனுக்கு வந்து சேஃப். ஏன்னா இவன் இல்லைன்னா இவன் மட்டும் துண்டா தெரியும். அதனால மேலும் அல்லாஹ் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள். இப்போ இந்த கஞ்சா என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, காமிச்சிக்க மாட்டான். ஒரு பணக்காரர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, முஸ்லீம் தான், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர், பணக்காரர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவர் கூட ஒருத்தர் ஒரு பழைய முஸ்லீம், இவர் புது முஸ்லீம். பழைய முஸ்லீம் ஒரு பயணத்தில் போறார். என்ன, அந்த பயணத்தில் போகும்போது இவர் அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. மதியானம் ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ நைட்டு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று, நைட் எப்படியும் இவர் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கூடவே போயிருக்கிறாரு. அவர் தனி போயிருக்காரு. இந்த ஆள் வந்து பயங்கர கஞ்சா, நைட் இந்த ஆள் சாப்பிட மாட்டான். எல்லாம் அப்புறம் ஆகி போயிட்டு நேராக போயிட்டு ஒரே ஒரு வாழைப்பழமா என்னமோ வாங்கி கொடுத்துட்டு தூங்குங்க அப்படின்னு தூங்க வச்சுட்டு அப்படியே. புரியுதா? இது என்னன்னா, அல்லாஹ் அவ்வளோ காசு கொடுத்துருக்கான், ஆனால் தான் சாப்பாடு கூட செலவு பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இது இங்கே பாக்கெட்லேருந்து போகிறதுங்கிறது அப்படியே நம்ம ஈரல் அறுத்து கொடுக்குற மாதிரி, அந்த அளவுக்கு காசு வந்து இது அவங்களுக்கு மெயின்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து அப்படியே ஏறிட்டே இருக்கும், பேங்க் பேலன்ஸ். அதை மட்டும் அப்படியே அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போய் கேட்டோம்னா அவங்களால 1 லட்ச ரூபா தர முடியும்னா அந்த இடத்துல ஒரு 100 ரூபா தருவாங்க. இந்தாங்க வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் வாங்க மறுபடியும். எதுக்கு இந்த 100 ரூபாய்க்கு வந்தது, பெட்ரோல் செலவு சரியாக போயிடும். என்ன, அதுக்கு அந்த 100 ரூபா பெட்ரோல் அடிச்சதுக்கு நான் அங்கேயே உட்காந்துக்க வேண்டாம் அப்படின்னு போயிடணும். அதே மாதிரி அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேஷம் வந்து போட்டுக்குவாங்க, இந்த பழைய சட்டை போட்டுக்குவாங்க, என்ன ஒரு செப்பல் புதுசாக போட மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு ரிச்சாக வந்து தன்னை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா காமிச்சிக்கிட்டா என்ன ஆகும், கேட்பாங்க, கடன் கேட்டுருவான், இல்லைன்னா சொந்தக்காரன் கொஞ்சம் கேட்டுருவான், அமௌண்ட் கேட்டுருவான், நல்லா வாழ்க்கை இருக்கிற மாதிரி. அதே ஒரு இதில் இருந்து அப்படியே ஒரு சிம்பிளாக இருந்து அல்லாஹ் அப்படி காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய நன்றி கெட்ட ஈனர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்தணும். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கான், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான் ஸ்டேட்டஸ், ஓகே, நோ இஷ்யூ. நம்ம புது காரை பார்த்து பொறாமப்பட மாட்டோம். அதே மாதிரி கீழே சின்ன கார் வச்சிருக்கிறவனை வந்து நம்ம ஏளனமாக பார்க்க மாட்டோம், பஸ்ஸில் போகிறவனையும் நம்ம ஏளனமாக பார்க்க மாட்டோம். புரியுதா? நம்ம என்ன இருக்கோ அது வாங்க. அப்போ கார் வாங்கிட்டா கார் வாங்குற அளவுக்கு இவன்ட்ட காசு இருக்குது, அப்போ யாராவது வந்து கேட்டுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒருத்தர் வர்றாரு, நேராக வர்றாரு, வந்தவுடனே அவரை பற்றி தகவல் சொல்லப்படுது, இவர் பெரிய பணக்காரன்ட்டு. அப்போ கேட்குறாங்க, இது சரியாக ஹதீஸ் ஞாபகம் இல்லை, ஓரளவுக்கு அந்த இதை மட்டும் சொல்கிறோம். அவர் வராங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒட்டகம் இருக்கா அப்படின்னா, இருக்காது. எவ்வளோ இருக்குது, ஒரு 100 இருக்குங்க அப்படிங்கிறோம். இது இருக்கா, நிலம் இருக்கா, எவ்வளோ இருக்குண்ணா, அது இருக்குங்க, ஒரு இத்தனை ஏக்கர் இருக்குங்க அப்படிங்கிறோம். வேலைக்காரங்க இருக்காண்ணா, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ ஏன் இப்படி பிச்சைக்காரத்தனமாக ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்கிற, நல்ல ட்ரெஸ்ஸை போடு, அல்லாஹ் உனக்கு நல்லா வச்சிருக்கான்னு காமி. புரியுதா? அல்லாஹ் வந்து முஸ்லீமாக இருந்தாலே அல்லாஹ் வந்து யாருக்கும் அருள் புரிய மாட்டான், அல்லாஹ் வணங்குறோம் எல்லாருமே பிச்சைக்காரனாகவே இருப்பான் அப்படின்னு ஏன் போட்டு அப்படி பஞ்சப்பராரியாக காட்டுறேன். சம்பாரி, செலவு பண்ணு, அது காசு போய் அது பண்ணு. அதே வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. இப்போ சொல்லிட்டோமா, ஸ்டேட்டஸை காமிக்கணும்னு, ஸ்டேட்டஸ் தானே காட்டுறேன் பாரு அப்படின்னு அடிக்கிறது. கல்யாணம் அங்கே அடித்து அந்த 1.5 லட்ச ரூபா மண்டபத்தை புக் பண்ணி இங்கே இருந்து லைட்டு பெருசாக போட்டு வர்ற இடத்துல அப்படியே தூவி 2 யானையை கொண்டு வந்து நிப்பாட்டி, என்ன 5000 பேருக்கு பத்திரிக்கை அடித்து
கேட்டா குர்ஆன் ஆயத்தால என்ன சொல்றோம், காட்ட சொல்றோம்ப்பா, அதனால காட்டுறோம். இது இல்ல, இதை பத்தியும் பின்னாடி அடுத்த அடுத்த வசனத்திலே வச்சிடறான். மேலும் எவர்கள் தம் பொருளை பிறர் மெச்சுவதற்காக செலவழிக்கின்றார்கள். இப்ப என்னாச்சு, என்ன கல்யாணம், என்ன சாப்பாடு, என்ன இது, இப்படி செலவு பண்றானோ அவனுக்கு அஞ்சம் தான். மேலும் அவர்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாது இருக்கிறார்களோ அத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இந்த தம்பட்டம் அடிக்கிறவன் என்ன இப்படி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஐபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வியாதி, அந்த சிம்பிள் வந்து அடுத்து காமிச்சிடும். பேக் கவர் கூட அது போட மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் போடாம தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஐபோன் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த 12 அந்த 2 கேமரா இருக்கணும், 13 வந்துருச்சுன்னா அந்த 3 உருண்டை இருக்கணும். இது இப்படியே தான் இருப்பார் அவர். அந்த போட்டோ எடுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி தான் போய் எடுப்பார் அவர் செல்ஃபி. ஏன்னா நேராக செல்ஃபி எடுக்க மாட்டார், நேராக எடுத்து ஐபோனில் எடுத்ததுன்னு வராது. அங்கே போயிருக்கும்போது அந்த கண்ணாடியும் வரும், அந்த ஐபோனும் வரும். இப்படி வரும்போது மச்சான் எப்படா வாங்க இப்படி, இது மாதிரி சில பேருக்கு வந்து கிறுக்கு இருக்கு. அப்போ அல்ல சொல்கிறான், இந்த ஆட்களும் யோசிக்கிறாங்க. எப்படி இருக்கணும், கொடுத்ததை கொண்டு எல்லாம் நிறைவாக வாழணும், ஒரு நல்ல சட்டை போடணும், டீசெண்டான ஒரு சாப்பாடு சாப்பிடணும், டீசெண்டான ஒரு வண்டி வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குன்னு கேட்டு யாராவது வராங்களா, அந்த டைமில் நம்மளால் என்ன முடியுதோ அதை உதவி செய்யணும். தேவையில்லாத வீண் விரயங்கள் பண்ணக்கூடாது. கல்யாணத்தில் போட்டு ஃபுல் காசு இறக்குறது. கரெக்டாக எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் அவர்தான், இன்னொருத்தன் என்னம்பா என் வீட்டு கடைசி கல்யாணம்பா, இவன் என்னப்பா எங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கல்யாணம், அப்புறம் இவர் ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கல்யாணம், இவர் செத்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு, ஏதோ லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கல்யாணம், என்னென்ன பேசுவாங்க டிசைன். என் அருமானு எது, நாம காஃபுரா போய் நாசமாக போகிறது என்ன, உங்கள் அருமானு, உங்கள் அருமானம் அடிச்சுட்டு போகிறதுக்கு தான் இங்கே உலகம் வந்திருக்கோம். நம்முடைய ஆசையை நிறைவேற்றிட்டு போகிற இடம் கிடையாது. நிறைய பொறுப்புகள் இருக்கு, காசெல்லாம் வந்து தண்டமா செலவு பண்ணிடக்கூடாது. அத்தகையவர்களை அல்லாஹ் என்ன பண்றான், நேசிப்பதில்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஷோ பீஸாவே இருப்பாங்க, இந்த ஷோக்கே நிறைய செலவு பண்ணுவாங்க. உண்மை என்னவெனில் ஷைத்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிக கெட்ட தோழனையை அடைய பெற்றவர் ஆவார். இது எக்ஸ்ட்ரீம், அதாவது ஒரு பக்கம் கஞ்சத்தனம், ஒரு பக்கம் ஃபுல்லா ஊதாரித்தனம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணணும். எந்த செலவுக்கு யாருக்கு முக்கியத்துவம், நம்ம அந்த அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி, புரியுதா? அதுக்குன்னு உடனே என்ன சொல்லுவாங்க, அவன் வந்து பாரு வீடு வச்சிருக்கான், அவன் வந்து காரு வச்சிருக்கான், ஏசியில் படுக்கிறான், அதெல்லாம் தப்பு இல்லை, இது பண்ணலாம். அந்த இடத்துல அந்த ஒரு ஏழைக்கு வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா, பார்க்க போனால் யாருமே ஒரு வாய் சோறு கூட சிங்கக்கூடாது. அதான் இருக்கிற சுச்சுவேஷன். புரியுதா? பெரிய பெரிய சஹாபாக்கள் பெரிய பெரிய செல்வம் வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கும் வந்து என்ன பண்ணல, அவங்கள வந்து கண்டிக்கல. இவர்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தமக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்தால் இவர்களுக்கு என்ன கேடு வந்து விட போகிறது, இவர்கள் புரிந்த நன்மை அல்லாவை விட்டு மறைந்து விடாது. என்ன சொல்றான், இவங்க அல்லா மேலேயும் மறுமை நாளையும் நம்பிக்கை வச்சு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணும், இதுக்கும் காசு இருக்கணும். புரியுதா? அதில் ஒரு டிப்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. பனி இஸ்ராயலில் ஒருத்தர் இருந்தார், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பனி இஸ்ராயலில் ஒருத்தர் இருந்தார், அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு, வானத்தில் ஒரு சவுண்ட் வருது, இன்னாருடைய தோட்டத்துக்கு போய் மழை பெய்யுங்க அப்படின்னு, மழை பெய்ய வைங்க அப்படின்னு. அப்போ அவர் அந்த மேகத்தையே ஃபாலோ பண்ணிட்டே போகிறார். யார் அப்படி வானத்திலிருந்து மெசேஜ் வந்து அந்த தோட்டத்தில் பெய்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ நல்லடியார் அப்படிங்கிறது, அவர் வீட்டுக்கே போகிறார். போனால் அந்த தோட்டத்தில் மட்டும் மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் வானத்தில் சத்தம் கேட்டேன், உங்கள் பேரை சொல்லி வானத்தில் வந்து அங்கே போய் மழை பெய்யுன்னு சொல்லி எனக்கு சத்தம் வந்துச்சு, அதுக்காக தான் வந்தேன். என்ன அப்படி செய்றீங்க, எதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு அருள் செஞ்சுருக்கான் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், நான் வந்து சம்பாதிச்சேன்னா 3 பிரிச்சிடும், ஏன்னா சம்பாதிச்சேன்னா 3 பிரிச்சிடும். ஒரு பங்கு வீட்டுக்கு செலவு பண்ணிடுவேன், ஒரு பங்கு எடுத்து வைப்பேன், இன்னொரு பங்கு தர்மம் பண்ணிடுவேன். 1/3, ஒரு பங்கு வீட்டுக்கு செலவு காய்ச்சா வீட்டில் இருக்கிறவனும் காயப்படல போட்டு சும்மா சேவிங்ஸ் இல்லாமலும் இல்லை, சேவிங்ஸுக்கும் இருக்குது, இன்னொரு பங்கு வெளியே கொடுத்தாச்சு, இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு, இப்படி வாழ்ந்தேன் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளும் வாழும்போது இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் அணு அளவும் அநீதி இழைக்க மாட்டான். அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லாஹ் அதனை ரெட்டிப்பாக்குகிறான், தன்னிடம் இருந்து மாபெரும் கூலியையும் வழங்குகிறான். யார் எந்த அமல் செஞ்சாலும் சின்னதோ பெருசோ அது நம்ம என்ன பண்ணணும், தூய்மையான உள்ளத்தோட செய்யும் போது அது வந்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருவோம். முகமது, நாம் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள். இந்த ஆயத்து இது வந்து ரசூல்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்துல்லா இப்னு மசூதா இல்லை உபை பின் காஃபா, இவங்க 2 பேரில் யாருன்னு தெரியல. அப்போ ரசூல்லா வந்து அந்த 2 சஹாபியில் ஏதோ ஒரு சஹாபி கூப்பிட்டு குர்ஆன் ஓதுங்கிறார். அப்போது சஹாபி கேட்குறாரு, உங்கள் மேலே குர்ஆன் இறங்கியிருக்கு, நான் எதுக்கு ஓதணும் அப்படிங்கிறாங்க. அப்போது வெக்கப்பட்டு, நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நான் வந்து உங்கள் முன்னாடி ஓதுறதா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறேன், இல்லை நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, ஓதுங்க. பஹரா ஓதுறேன், ஃபுல்லாக முடியுது. ஆல இம்ரான் ஓதுறேன், ஃபுல்லாக முடியுது. இந்த அல்மிசா ஓதுறேன். இந்த ஆயத்து வந்த உடனே பார்க்குறாங்க, நிறுத்திருங்கிற. அப்போ தான் அவர் தலையை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா ரசூல்லா அழுது அப்படியே மூஞ்செல்லாம் உடம்பெல்லாம் இந்த கண்ணீர் வந்து போயிருக்கு. ஏன்னா இந்த வசனம் அவ்வளோ டேஞ்சரான வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் ஒரு சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தித்து இந்த உம்மத்து வரும், அந்த நபி வருவார். இந்த நபியுடைய வழிகாட்டுதல் படி இவங்க வாழ்ந்தாங்களான்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், கம்பேரிசன் பண்ணுவான். அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரும்போது உங்கள் உம்மத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அப்போ உங்கள்கிட்ட
வெரிஃபை பண்ணும்போது உங்க உம்மத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான், காட்டுறான். அந்த தர்ம சங்கடமான நிலையை வந்து ரசூல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ரசூல்லாவுக்கு மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் சொல்றது போங்க எல்லாமே தெரியும். ஒரு நாளைக்கு ரசூல்லா வந்து ஒரு வீட்டில் மஸ்ஜித் நபியில் வந்துட்டு என்னங்கிறாங்க, ஒரு 2 பதிவேடு எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து அப்படி போடுறாங்க. இதில் இருக்கிற ஃபுல்லாக சொர்க்கவாசி, இதில் இருக்கிற ஃபுல்லாக நரகவாசி பேர் எல்லாம் கிட்ட கொடுத்தப்பட்டுருச்சுட்டாங்க. மறுமை நாள் வரைக்கும் உலகத்தில் என்ன நடக்கும் எல்லாமே எல்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டான். அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த மெஜாரிட்டி ரசூல்லாவுடைய உம்மத் என்ன ஆயிடுவாங்க, ரசூல்லாவுடைய போதனைகளை விட்டுருவாங்கன்னு தெரியும். அதனால மேலே அங்கே நிற்கும் போது ரசூல்லானால பேச முடியாது, மன்னிச்சுக்கோன்னு அல்லாட்ட கேட்க முடியாது. எந்த முடிஞ்சு வச்சு கேட்பாங்க? ஏன்னா குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மற்ற வேதங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்க முடியாது. குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது மோஸ்ட் டேஞ்சரஸ் வார்னிங் இது இந்த உம்மத்துக்கு. அப்போ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, எவர்கள் இறை தூதரின் சொல்லை கேட்காமலும் அவருக்கு மாறு செய்து கொண்டும் இருந்தார்களோ அவர்கள் பூமி பிளந்து தங்களை விழுங்கி இருக்க கூடாதா என அந்நாளில் ஏங்குவார்கள். அங்கு அவர்கள் தம்முடைய எந்த செய்தியையும் அல்லாவிடம் மறைத்திட முடியாது. அந்த நாளில் அவங்க என்ன நினைப்பாங்களாம், கியாமத் நாளில் 2ஆ பொளந்து நான் உள்ளே போயிடக்கூடாதா, நான் அழிஞ்சு போயிடக்கூடாதான்னு ஆசைப்படுவாங்க. ரசூல்லாவுடைய போதனைகளை மாற்றினா. இப்போ நான் சொன்னல இது முன்னாடி எல்லாம் ஆணுக்கு பெண் கட்டுப்படணும், நிர்வாகமும் இந்த மாதிரின்ட்டு என்ன அதெல்லாம் தான் இது. நம்ம என்ன நினைப்போம், அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டோம்னு நினைப்போம். கணவனுக்கு மாறு செஞ்சீங்கன்னா அல்லாவுக்கு மாறு செஞ்ச மாதிரி தான், அம்மா அப்பாவுக்கு மாறு செஞ்சால் அல்லாவுக்கு மாறு செஞ்ச மாதிரி தான். புரியுதா? இது எல்லாமே அதில் கவர் ஆயிடும். ஏன்னா அல்லாவுடைய உத்தரவுகள் தானே, அல்லாவுடைய உத்தரவு தான் நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க. வயலேட் பண்ணும்போது மாட்டிக்குவீங்க. இங்கே நீங்கள் உங்கள் பவரை காட்டுறீங்களா, அப்போ உங்களால் பவரை காட்ட முடியாது. அந்த இடத்துல என்ன ஆகும், நீங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேபஸ் ஆக்கிடுறாங்க. அதாவது ரொம்பவும் நெருக்கடிக்குள்ளாக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஆண்கள் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிரமப்படுவோம். மார்க்கம் பெண்ணுக்கு வந்து மார்க்கம் இல்லை அப்படிங்கிற அந்த சினாரியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையை பார்த்துருவோம். இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் எல்லாம் சொல்கிறான்னா, அந்த நாள் எப்படி இருக்கும்னு சூரா ஃபுர்கானில் எல்லாம் சொல்கிறான். எது மறுமை நாளில் அவங்க 2 பேரையும் முன்னாடி நிற்க வச்சு பேசும்போது எப்படி இருக்கும்னு நல்லா சொல்கிறான். அந்நாளில் 25ஆம் அத்தியாயம் 26லிருந்து 31 வரைக்கும். அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே, கருணை மிக்க இறைவனுக்கே உரியதாக இருக்கும். மேலும் அது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும். அல்லாவுடைய அந்த காஃபிர்களுக்கு என்ன இருக்கும், கடினமான நாள். குஃபுர்னா நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே குரான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். குஃபுருங்கிறது 6 விஷயம். அந்த குஃபுர் அல்லாவுடைய கட்டளையை நிராகரிப்பது, அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளையை நிராகரிப்பது, இதெல்லாம் என்ன குஃபுரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த நாள் வந்து மிக கடினமான நாளாக இருக்கும். மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் தன்னுடைய கைகளை கடித்தபடி கூறுவான், அந்தோ நான் இறை தூதருக்கு துணை புரிந்திருக்க கூடாதா, இந்த ரசூலுக்கு நான் வேலை செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்பான். ஐயோ எனது துர்பாக்கியமே, நான் இந்த மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. என்ன இவங்க கெடுத்துட்டாங்க, எங்க மாமியார் கெடுத்துட்டாங்க, என் நாத்தனார் கெடுத்துட்டாங்க, என் தங்கச்சி கெடுத்துட்டா, என் அக்கா கெடுத்துட்டா, எங்க அம்மா கெடுத்துட்டா, என் பக்கத்து வீட்டுக்காரன் கெடுத்துட்டான், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கெடுத்துட்டான், இந்த சைத்தானோட லிங்க் வச்சு எல்லாம் வைக்காம இருந்திருந்தா எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. அப்புறம் தான் இந்த இப்ளீஸ் வந்து ஒரு ஐடியா கொடுத்துச்சு என்னன்ட்டு, இப்படி கல்யாணம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னுச்சு. அதுக்கப்புறம் நான் நாசமா போனேன். இப்போ என்ன ஆகி போச்சு, என் புருஷன் இப்போ என்ன ஆகி போச்சு, நான் தனியாக நிற்கிறேன், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஐயோ எனது துர்பாக்கியமே, நான் இந்த மனிதனை நண்பனாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி என்னிடம் வந்த அறிவுரையை ஏற்காமல் இருந்து விட்டேன். அப்போ அறிவுரையும் சொல்லப்படும், இதெல்லாம் செய்யாதீங்க தப்புன்ட்டு. நம்ம என்னங்க பண்ணுறது, எங்கள் ஃபேமிலி சொசைட்டியில் ப்ரெஷர், ஃபேமிலியில் ப்ரெஷரு, இந்த ப்ரெஷரு உங்களால் தாங்க முடியல. நாளைக்கு கபரில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, என்ன அரிசி கீழே ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிக்கிங்க. இந்த ப்ரெஷர் அதாவது உங்களுடைய உறவினர்கள் மனசு நோகக்கூடாது, அல்லாவுடைய மனசு நோகலாமா? எவ்வளோ பெரிய இன்சல்ட் அல்லாது உங்கள் உறவினரோட. ஆனால் அல்லாஹ் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் உறவினர்கள் கால் தூசி வருவாங்களா? சில பேர் தெரிஞ்சே செய்கிறாங்க பாவத்தை. கல்யாணம் எப்படி பண்ணுறாங்க, நல்லா தெரியும் இது ஹராமான மெத்தடுன்ட்டு தெரிஞ்சு அப்படியே பண்ணுவோம். கேட்டால் ப்ரெஷர், சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிப்பதில்லை. எங்கள் சக்தி என்னங்கிறது அல்லாஹ் காட்டுவான். அதே ஊர் சொல்லிச்சு உலகம் சொல்லிச்சுமா, இவனுக்கு சொந்தமாக பிரச்சனை வந்து அந்த ஊரை எடுத்து இவனே சண்டை போடுவான். மனுஷனாவன், சொந்தக்காரனாவன், அவன் கூட நல்லா தொடர்பே வச்சுக்க மாட்டேன்மா. ஆனால் டாவு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு எதிராக பேசும்போது மட்டும் இவங்களுமா. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது மறந்துச்சு, என்ன பண்ணுறீங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, நான் எங்கள் அம்மாவை மீறி ஒன்றும் பண்ணல. ஒன்றும் இல்லை, துணி கடைக்கு போய் அம்மா வெள்ளை சட்டை எடுத்து கொடுத்தான்னு வச்சுக்க, இவனுக்கு ப்ளூ பிடிச்சிருந்துன்னு வச்சுக்க, ப்ளூ தான் எடுப்பான். இதை போடுறானே ஆமாம் சும்மா உனக்கு என்ன தெரியும் அப்படிமா. இந்த லெவல் தான் அம்மாவுக்கு மரியாதை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சங்கடமாக வந்துட்டாராம். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா 40 பவுன் கேட்டாங்க, வந்தால் இவனுக்கு லாபம் கணக்கு, அதை கணக்கு போட்டு அப்படியே டாவ் போடுறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் அவனுடைய வழிகேட்டுக்கு பலியாகி விட்டேன், என்னிடம் வந்த அறிவுரையை ஏற்காமல் இருந்து விட்டேன். சைத்தான் மனிதனை மிகவும் ஏமாற்றக்கூடியவன் என்பது நிரூபணமாகிவிட்டது. இவன் சைத்தானுடைய ஏஜெண்டா இருந்து எனக்கு ஏமாத்திட்டான். மேலும் இறை தூதர் கூறுவார், இப்போதான் ரசூலுடைய என்ட்ரி இந்த சமுதாயத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ். சமுதாயம் இப்படி புலம்புது, ஐயோ இந்த கண்ட நாய் கூட எல்லாம் சேர்ந்து இப்படி ஆயிட்டேனே, இவன் பேச்சு கேட்டான் அவன் பேச்சு கேட்டான், மாமனார் என்ன நாத்தனார் என்ன கொழுந்தனார் என்ன எல்லாரையும் போட்டு இப்படி கேட்டானே அப்படின்னு வரும். இப்போ அல்லாஹ் கேட்பான் ரசூல்லாட்ட, என்ன பண்ணீங்க உங்கள் சமுதாயம் என்ன பண்ணிச்சு,
அதாவது பேசுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்பா அல்லாஹ். அப்ப அவர் சொல்வார், மேலும் இறை தூதர் கூறுவார், என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை கேலிக்குரியதாக எடுத்துக்கொண்டார்கள். குரானை அவங்க பார்க்கவே இல்லைல்ல, தூக்கி போட்டாங்க ஓரத்துல. செத்துட்டாங்கன்னா, யாராவது செத்துட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு எடுத்து ஓதுறானுங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு குரானை டெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் கொடுத்த குரானுக்கு அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணல. ஒரு தப்சீரை புரட்டல, ஒரு மதரசாவுக்கு போல, ஒரு அறிஞருடைய பயானுக்கு போய் கேட்கல, ஒரு வீடு தேடி வந்த யூடியூப்ல கூட கேட்கல. என் வாழ்க்கையே குரான்ல என்ன இல்லைன்னே, குரான்ல ஏதாவது குரானை தெரிஞ்சு செயல்படுத்தலைனாலும் குற்றம், குரானை தெரிஞ்சிக்காதது அதை விட பெரிய குற்றம். புரியுதா? சில பேர் நினைப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்க தானே நம்ம மேலே தப்புன்னு தெரிஞ்சதுனால தானே நம்ம தப்பு வந்து செய்ய வேண்டியது வருது, தெரியாமலே இருந்துட்டா அப்படின்னா அது அதோட பெரிய குற்றம். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவோம், அங்கே நரகத்துக்கு போயிருவீங்க. அது கபர்லேயே வரும், நீ குரான் வந்ததும் நீ படிக்கல சிந்திக்கல, நீ வாழல, அதனால நீ நரகவாசி அப்படின்னு நல்லா சொல்லுவோம். இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக்கினோம், மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன். இது ஒரு விஷயம். அல்ல என்ன சொல்றோம், ஒவ்வொரு இறை தூதருக்கு எதிராகவும் அந்த உம்மத் வந்து கொண்டாந்து நிப்பாட்டும் போது காலி ஆயிரும். இப்போ இதே ரசூல்லா ஹதீஸ்லையும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து தூங்கிட்டு இருந்த ஒரு நாள், புகாரில் பார்த்தீங்கன்னா 6587வது ஹதீஸ். அப்போ ஒரு குருவினரை நான் வந்து தூங்கி கொண்டிருந்தேன். அப்போது நான் கனவில் கௌசர் தடாகத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தேன். ஹவுலுல் கௌசர், இது என்ன ஹவுலுல் கௌசர் அப்படின்னா, இந்த இடத்துல மறுமை நாள் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், 50,000 வருஷம். இந்த 50,000 வருஷத்துக்கு நமக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் தண்ணி எல்லாமே இந்த கௌசர் தான். அதுலேருந்து வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா 50,000 வருஷத்துக்கு பசி வராது. இல்லைன்னா பசிக்கும், வயிறு கவகப்பன்னு பசிக்கும். நீ லைனில் நின்றுட்டு இருந்தா சோறு தான் இருக்காது. இந்த அங்கே கேன்டீனும் போட்டிருக்க மாட்டாங்க, ஸ்டால்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, புஃபே சிஸ்டம் எந்த இருக்காது. அப்போ அல்லாஹ் இவர் ரசூல்லா தான் நம்ம கையில் கொடுப்பாங்க, வாங்கன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அலியும் கூட இருப்பார். இது கூடுதல் தகவலாக சொல்கிறேன், நான் அஹ்ல பைத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு குழுவினரை நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன், பார்த்துட்டு அந்த குரூப்பில் நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறேன், நம்மளுங்க என் உம்மத்து அப்படின்னு நினச்சி. எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வானவர் அப்பொழுது தோன்றி வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த குழுவினரை கூப்பிட்றாங்க. நான் அவங்களை கூப்பிட்டு இருக்கேன், இவர் நடுவில் வந்து வானவர் நடுவில் வந்து அந்த குரூப்பை கூப்பிடுறாரு. எங்க கூப்பிட்டு போறீங்கன்னு நான் கேட்கறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நரகத்துக்கு என்றார். இவங்க நரகத்துக்கு போனுங்க, இங்க எங்க இவங்க நீங்க தண்ணி குடிக்க கூப்பிட்டு இருக்கீங்க, உங்க உம்மத்தா இருந்தா என்ன, நீங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. நான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று, எதனால இவங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, வேற அந்த மலக்கு சொல்லுவாரு, உங்களுக்கு பின்னால் இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியை மதம் மாறி சென்றாரு. இப்போ மதம் நம்ம மாறலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையில நம்ம இஸ்லாமிய மதத்துல இல்ல, தீன்ல இல்ல. நம்ம தீன் வேற, நம்முடைய தீன் என்ன, லோக்கல்ல என்ன பழக்கமோ அதான் தீன். கேபிட்டலிசம் நம்ம தீன், அரசியல் கொள்கை நம்முடைய அந்த லோக்கல் அரசியல் கொள்கை தான் நம்முடைய அரசியல் கொள்கை. அது சொல்றாங்க, பின்னாடியே போயிட்டாங்க. பிறகு மற்றொரு குழுவினரையும் நான் அடையாளம் கண்டு கொள்கிறேன், எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வானவர் தோன்றி வாருங்கள் என அவர்களிடம் கூறுகிறார். நான் இவர்களை எங்கே அழைக்கிறீர்கள் என்றேன். அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நரகத்திற்கு தான் என்றார். நான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டேன். அவர்கள் உங்களுக்கு பின்னால் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே சென்று விட்டார்கள் என்று பதிலளித்தார். அவர்களில் காணாமல் போன ஒட்டகத்தை போன்று ஒரு சிலரை தவிர வேறு எவரும் தப்பித்துக் கொள்வார்கள் என கருதவில்லை. இந்த ஒட்டகம் 100 போகுதுன்னு வச்சுக்கோ, அதுல காணாமல் போறது 1 தான் போகும், அது மட்டும் தான் ரூட்டு மாறி போகும். அப்போ என்ன நோக்கி வர்ற கூட்டத்துல ஏதோ ஒரு சில பேர் தான் நான் தண்ணி குடிப்பாங்க. சாதாரண மேட்டர் இல்லை, அதான் சொன்னேன்ல, இங்க நப்சு அடக்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. கோபம் வரும் என்ன, அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு தூக்கி போடும் அப்படின்னு ஒரு நிமிஷம் போது நான் அகத்துக்கு போறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமின் வந்து ஒரு பேச்சு பேசுறான், அது என்ன அதோடைய விளைவு தெரியாம பேசுறான், அதனால அவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவோ அவ்வளோ ஆழத்துல நரகத்துக்குள்ள போறான். அந்த ஒரு பேச்சு பேசுனது. நீ வந்து முஸ்லீம்கள்ட்ட போய் அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொல்லி பாரு, அவன் கேவலப்படுத்துற மாதிரி வேற எவனும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். வேலையை பாரு, அல்லாஹ் கட்டுப்படும். ஒழுகுற நோம்பு வைக்கிற அவ்வளோதான், சில விஷயம் செய்ய முடியும் அவ்வளோதான். அதை மட்டும் வாங்கிட்டு நான் சொல்லு, முழு வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் எல்லாம் வாழ முடியாது. எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. தாடி வச்சா அம்மா கத்துறான், என்னடா வயசாகி போச்சு உனக்கு, ஏன் தாடி வச்சுட்டு இருக்கிற, நல்லா தானே இருக்கிற, எல்லாம் போச்சு. பயானுக்கு வந்தா சில பேர் அட்வைஸ், அப்போ பாரு பயான்னு இருக்கான், இங்கே என் பையன் கெட்டு போயிடுவான்னு ஒவ்வொரு இஸ்லாம்ட்டு இருக்கான். துனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அப்படி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னொரு அந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ், அதுல கூடுதல் தகவல் வரும். அப்போ அல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மாயிதால சூரா அல் மாயிதால 5வது அத்தியாயத்துல ஈசா நபி தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்வாரோ அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதையும் பார்த்துருவோம், அதை பார்த்து முடிச்சிருவோம். ஈசா நபி என்ன சொல்லுவாங்க அல்லாட்ட அப்படின்னா, அல்லாஹ் மறுமை நாள்ல எழுப்பிடுவான். எழுப்பி ஈசா நபிட்ட கேட்பான், மரியமின் குமார் ஈசாவே, அல்லாவை விடுத்து என்னையும் என் தாயையும் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களிடம் கூறினீரான். இந்த மேரியையும் வணங்குறாங்களே, வேளாங்கண்ணி போனா என்ன இருக்கு சர்ச்சில், ஈசா நபி கடவுள், அவங்க அம்மா கடவுள், இது மேரி மாதா, அந்த டாலர் விற்கும் எல்லாம் விற்கும். அப்போ என்ன கடவுள், இந்த என்னையும் என்னுடைய அம்மாவையும் வணங்க சொல்லி நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா, ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பாங்க. அப்போது அவர் பணிந்து கூறுவார். அப்போ என்ன சொல்லுவார், அடக்கொடுக்குமா ஈசா நபி சொல்லுவாரு, தூய்மை அனைத்தும் உனக்கே, எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல, அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் நீ அறிந்திருப்பாய்.
என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய், ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கறிந்தவனாக இருக்கிறாய். நான் என்ன பேசுனேன், உன்னையும் தான் வணங்க சொன்னேன். நான்லாம் அப்படி சொல்லலை, தகுதி இல்லாத வார்த்தை என்னை போய் வணங்க சொல்றதுங்கிறது. இப்படியெல்லாம் இவங்களை மிஸ்கைட் நான் பண்ணவே இல்லை. நான் தெளிவாக தான் சொல்லிட்டு வந்தேன். என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேற எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. நான் அவர்களோடு இருந்த காலம் எல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களையும் கண்காணிப்பவனாக இருந்த. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ தான் பார்த்த அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகள். அவங்களுக்கு நீ தண்டனை கொடுத்தா உன் இஷ்டம். அவர்களை நீ மன்னித்தாலும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையனாகவும் இருக்கின்றாய். மன்னிச்சு விட்டாலும் உன் இஷ்டம், எனக்கு தெரியாது. இதே தான் ரசூலும் நமக்கு சொல்லுவாங்க. நம்மளால என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், துவாவில் பாங்கு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த துவா இருக்கு இல்லையா, பாங்குடைய துவா, அந்த துவாவை சொல்லிட்டா ரசூலோட ஷஃபாஅத்து நம்ம மேல கடமை ஆயிடுச்சுன்னு நம்புறான். என்ன குரானுடைய குரானுடைய போதனையை தூக்கி போட்டு இந்த ஒத்த துவாவுக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுத்தானா இதை விட ஒரு அநியாயம் வேற ஏதாவது இருக்குமா? அப்போ புரிஞ்சுக்கணும். குரான் அதான் சொல்றல, மோஸ்ட்லி அல்லாஹ்வை கேரே பண்ணாத விஷயம் எதுனா ஃபேமிலியில் தான். ஃபேமிலியில் தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு மரியாதையே தர மாட்டாங்க. நல்லா பார்த்துருப்போம். நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம டாமினேட் பண்ணணும். யாருக்கு அல்லாஹ் பயப்படுறானோ அவன் தான் அந்த ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணணும். சரியா? அல்லாஹ் இது வரைக்கும் போதும். வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.